ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை சென்னை மாநகரை பொறுத்தவரை இந்த புயல் மழை வெள்ளம் இந்த ஆண்டு கூட அந்த டிசம்பர் மாதத்தில் மீண்டும் வரக்கூடலாம். அதாவது மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டாலே அந்த வேளச்சேரி ஒரு வெள்ளச்சேரியாக மாறிவிடுகிறது. நீங்கள் இப்போ குறிப்பிட்ட இந்த பள்ளிக்கரணை பகுதியிலும் பல்வேறு இடங்கள் நீரில் மூழ்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் வரை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாகவே நடைபெறுகிறது. இப்போது உள்ள அந்த மழைநீர் வடிகால் பணிகள் தற்போது நடந்து கொண்டிருக்க பணிகள் போதுமான பணிகள் தானா? இந்த வேளச்சேரியை வெள்ளம் சூழ்வதிலிருந்து தடுப்பதற்கு வேற ஏதாவது தொலைநோக்கு திட்டங்கள் ஏதாவது இருக்கா சார்? பாருங்க சார், நம்ம இது காம்ப்ரிஹென்சிவா அப்ரோச் பண்ணணும். இப்ப நீங்க கேட்டிருக்கிறது உண்மையாவே ரைட்டான பாயிண்ட் தாங்க. இப்ப வேளச்சேரி ஏரியில இருந்து உபரி நீர் வருது, தரமணி எல்லாம் லோ லேயிங் ஏரியா. அப்படின்னும் போது அங்க மழைநீர் வடிகால் பொறுத்தவரையில அமைச்சு நம்ம பார்த்தோன்னா பி கேனல் அந்த வேளச்சேரி ஏரியில இருந்து வரக்கூடிய உபரி நீர் அதோட ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா 2004 மிகப்பெரிய மழை வெள்ளம் ஏற்பட்டு புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் 2005 அப்போ பாத்தீங்கன்னா வேளச்சேரி ஏரியில இருந்து பக்கிங்ஹாம் கேனல் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதுக்கான பணியை தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் டிபிஆர்ல இருந்து எல்லாமே பண்ணி வச்சு ஃபண்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. கரெக்டா கான்ட்ராக்ட் விடுற அந்த காலகட்டத்தில் டிஎம்கே அரசாங்கம் வந்தது. என்ன ஆச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த திட்டம் அந்த 5 வருஷம் அப்படியே கிடப்புல போடப்பட்டது. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அங்க வேளச்சேரி ரெசிடென்டாவே முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் ரெசிடென்டா அவர் இருந்தாரு. அவரோட தொகுதியை அவருடைய இருப்பிடத்தையே பாத்தோம்னா வேளச்சேரியில இருந்து மாத்தினாரே தவிர அந்த திட்டத்துக்கு எந்த வித நடவடிக்கையும் அவர் பொறுத்தவரையில எடுக்கல. 2011 மீண்டும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்ததுக்கு பின்னால் வேளச்சேரியில இருந்து வரக்கூடிய உபரி நீரை விஜயநகர் பேருந்து வழியா மிகப்பெரிய கட்டன் கவர் ட்ரெயின் உருவாக்கி என்ன செஞ்சாங்கன்னா பக்கிங் கேனலோட கனெக்ட் பண்ணாங்க அவங்க. இதனால தரமணில இருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே பார்த்தோன்னா அந்த நான் சொல்ற அந்த கட்டன் கவர் ட்ரெயின்ல விழுந்து அதன் வாயிலாக அது வெளியே போகும். இதை தவிர சார் நீங்க கேட்கக்கூடியது உடனே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா சார், அதான் சார் போர்க்கால அடிப்படை நடவடிக்கை. 2015 ஃபிளட் ப்ரோன் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 700 ஏரியா லோ லேயிங் ஏரியா அங்க பார்த்தோன்னா மழை பெய்யுது தண்ணி நின்றுதுன்னா கிட்டத்தட்ட 15 நாள் நிக்கக்கூடிய இடங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குதான் ப்ரையாரிட்டி. அந்த ப்ரையாரிட்டி பொறுத்தவரை நாங்க புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அந்த காலகட்டத்துல போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணி எப்படி நம்ம தண்ணியை வெளியேற்றுவது என்பதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மழைநீர் வடிகள்லாம் டிசைன் பண்ணி புரட்சி தலைவர் அம்மாவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த வருஷமே கிட்டத்தட்ட 75% பொறுத்தவரையில அதை கம்மி பண்ணாங்க. சோ அது எப்படின்னா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கோல் அடுத்தது 75%, அதுக்கு அடுத்தது அப்ப 75% கிட்டத்தட்ட ஒரு 200 வந்துருதுங்களா, அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆக்குறது. சோ இதை முன்னோக்கி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மிக மதிநுட்பத்துடன் செயல்பட்டார்கள். அந்த விதத்துல நீங்க சொல்லக்கூடிய விதத்துல வேளச்சேரி சார்ந்தக்கூடிய பகுதிகளில் மழைநீர் அமைப்பது குறித்து சயின்டிபிக்கான ஒரு அப்ரோச், அதுவும் தொடர்ந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கின்ற விதத்துல நம்ம செயல்பட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம அந்த ஏரியாஸ் நம்ம காப்பாத்திடலாம்.